மண்ணுக்கும் மக்களுக்குமா என்னை வந்து அர்ப்பணிச்சுக்கின்னு நம்மளோட விவேக் எனக்கு ஒரு 27 வருஷம் நட்பு. நாங்கள் அவருக்கு நடைபயிற்சிக்கு வருவார். என்னோடய ஆசை 137 கோடி மக்களுக்கும் அவங்க பேர் நாட்டு மக்களுக்கும் ஒரு மரம் வைக்கணும் அப்படின்னு. 1,49,37,000 கன்று வந்து இன்னைக்கு கணக்கு வரையும் நம்ம பதிவு பண்ணியிருக்கோம். அமுல் டின் கவரு, இந்த மாதிரி ஆர்லிக்ஸ் டின்னு, இரும்பு டின்னு, இந்த மாதிரி தேங்காய் ஓடு இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் எடுத்துன்னு வந்து எங்கள் வீட்டு நடப்பாதை பகுதியில் வந்து வணக்கம். ஸோ இங்கே எல்லாருக்குமே வந்து நீங்கள் யாருங்கிறது வந்து சொல்ல வேண்டாம், அது எல்லாருக்குமே தெரியும். என்னதான் இப்போ கணினி காலமாக இருந்தாலுமே வந்து நல்ல மூச்சு காற்று சுவாசிக்கணுன்றதுக்காக நீங்கள் நிறைய சேவைகளை வந்து பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ உங்களை பற்றின அந்த பொன்மொழிகளை நீங்களே சொல்லிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். இதான் இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன். எங்கள் தாத்தா விவசாயி, எங்கள் அப்பா விவசாயி. இது நான் வந்து பார்த்திங்கன்னா 5வது தலைமுறை. எங்கள் தாத்தாவுக்கு அப்பா விவசாயி, அவரும் விவசாயி. நாங்கள் அந்த விருகம்பாக்கத்தில் வந்து எங்களுடைய கால் பதியாத இடம் கிடையாது, ஃபுல்லாக விவசாயம் தான். இயற்கை முறையில் விவசாயம் பண்ணது தான். என்னுடைய பள்ளி பருவ காலம் 13 வயசு பள்ளி பருவ காலத்துலேருந்து அவங்க கூட நான் வந்து விவசாயத்துக்கு போனதுனால அப்பா பார்த்திங்கன்னா இந்த ரோட் சைட்லலாம் மரங்கள்லாம் வந்து போக்குவரத்துக்கு இடுகிற இந்த கிளைகள்லாம் நம்ம நாங்கள் கழிப்பாங்க. அந்த கழித்து அந்த இலைகள் எல்லாம் எடுத்துன்னு போய்ட்டு விவசாயத்துக்கு பயன்படுத்துவோம். விவசாயத்துக்கு பயன்படுத்தோம்னா அந்த குச்சிலாம் இருக்கும், குச்சியை வரப்பு மேலே ஊனி விடுவாங்க. அந்த அறுவடைக்குள்ளே எல்லாமே துளுத்து செடியாக வந்துடும். அது மெயின் ரோடு நான் இருந்ததுனால அவங்க கூட போனதுனால நானும் அதில் ட்ரை பண்ணி அதுவும் நான் பண்ணுவேன். ஒரு நிறைய செடிகளாக வந்ததுன்னா அதில் வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி இயற்கை பேணி பாதுகாக்கணும் அப்படின்ற ஒரு முயற்சியில் வந்து ஈடுபட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீடுங்கள்லாம் நான் போயிட்டு இந்த பால் கவர், எண்ணெய் கவர் அந்த மாதிரி கேட்பேன். ஃபஸ்ட்டு நான் குப்பை தொட்டி தான் பொறுக்கினேன். ஃபஸ்ட்டு வந்து சிமெண்ட்டு குப்பை தொட்டி வச்சுருப்பாங்க. எங்கள் இதெல்லாம் பஞ்சாயத்தில் வந்து சிமெண்ட் குப்பை தொட்டி வச்சுருப்பாங்க. நானும் என் கூட இன்னொரு பையன் மோகன் ராக்கி, இன்னொரு பையனாக இருப்பான், அவனும் கூட போய்ட்டு கவர் எடுத்து இந்த அமுல் டின்னு, அமுல் கவர், அப்போல்லாம் வந்து பாட்டில் அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ தான் பிளாஸ்டிக் வந்தது. அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் ஓடு, அமுல் டின் கவரு, இந்த மாதிரி ஆர்லிக்ஸ் டின்னு, இரும்பு டின்னு, இந்த மாதிரி தேங்காய் ஓடு இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் எடுத்துன்னு வந்து எங்கள் வீட்டு நடப்பாதை பகுதியில் வந்து வச்சு மரக்கன்றா விதைகள் போயிட்டு அந்த குப்பையிலேருந்து தான் இருப்போம். அங்கங்கே ஒரு குப்பைங்களுக்கும் அதில் வந்து கொருக்கப்புளி மரம், புளிய மரம், வேப்ப மரம் இதெல்லாம் முளைச்சிருக்கோம். அந்த முளைச்சிருக்கிற மரம்லாம் உரத்தோடு எடுத்துன்னு வந்து வச்சு வளர்த்து இதை நான் ஒரு அழகாக தான் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் வந்து கேட்கறதுக்கு ஆரம்பித்தாங்க. வியாபாரமாக கொடுக்குறீங்களாக்கா, எவ்வளோ காசுன்னு கேட்டாங்க. இதெல்லாம் இல்லைங்க, உங்களுக்கு வேணும்னா வீட்டுக்கு எடுத்துன்னு போய் வளங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலகட்டத்திலே நான் வந்து இந்த மாதிரி மறுசுழற்சி பண்ணுற பொருளுக்கெல்லாம் வந்து எப்படி மறுசுழற்சி பண்ணணும்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து நான் பண்ணிட்டு இருந்தேன். நடப்பேன் இதில் காலப்போக்கில் மக்கள் தொடர்பு அதிகம் வர பார்த்திங்கன்னா ஸ்கூலு, காலேஜு இந்த மாதிரிலாம் வந்து என்னை கூப்பிட்டுட்டு இந்த மாதிரி எங்கள் ஸ்கூலில் மரம் வைங்க, எங்கள் ஸ்கூலில் வந்து நாட்டாங்களை உற்பத்தி பண்ண கொடுங்க, மாணவர்களுக்கு வந்து பயிற்சி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மூலிமா பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் மீடியா, பத்திரிக்கை, சோஷியல் மீடியா இதெல்லாம் வந்து இப்போ இந்த விஞ்ஞான வளர்ச்சியில் வந்து அதிகம் அறிமுகமானதுனால இப்போ நாட்டு மக்கள் வந்து நிறைய நம்மளுக்கு அந்த தெரிய ஆரம்பித்து நம்மளோட இந்த சேவையை வந்து பயன்படுத்திக்கிறாங்க. என்னோடய ஆசை 137 கோடி மக்களுக்கும் அவங்க பேர் நாட்டு மக்களுக்கும் ஒரு மரம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நாட்டு மக்கள் வந்து பயன்படுத்திக்குவாங்களா அப்படின்றது தான் வந்து என்னுடைய எண்ணம். நான் வந்து நாட்டுக்காக நான் அர்ப்பணித்து செய்கிறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன். எனக்கு வந்து நாட்டு மக்கள் ஆரோக்கியமாக இருக்கணும், சுற்றுச்சூழலோடு இருக்கணும். ஏன்னா வந்து இன்றைக்கி வந்து உலகத்தில் பார்த்திங்கன்னா எல்லாம் இந்தியாவில் தான் அதிகமாக பொல்யூஷன் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இனி வர சந்ததிக்கு வந்து நம்மளுக்கு தூய்மையான காற்று கொடுக்கணும், நோய் தொற்று இல்லாமல் ஆரோக்கியமாக நம்ம நாடு வாழணும், நம்ம நாட்டு மக்கள் வாழணும், பல்லுயிர் வாழணும். இனிமேல் இந்த கொரோனா அந்த மாதிரி ஒரு நோயெல்லாம் வந்து நம்ம எது சந்ததிக்கெலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம வாழுங்காலத்தில் வந்து இந்த எவ்வளோ நல்லது கெட்டதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இனி வர காலில் அந்த குழந்தைங்களாம் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அதுதான் அதனால் அந்த குழந்தைங்களாம் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம நாடு ஏற்கனவே அந்த போலியோ வந்து எப்படி விழிப்புணர்வாக கொண்டு போய் இன்றைக்கி அந்த போலியோ இல்லாத நம்ம இந்தியாவை உருவாக்கியிருக்காங்களோ அந்த மாதிரி தான் பொல்யூஷன் இல்லாத இந்தியாவை நான் உருவாக்கணும் அப்படின்ற ஒரு முயற்சியில் தான் நாட்டு மக்களுக்கு வீடு தேடி, மக்களை தேடி, மாணவர்களை தேடி, பொது இடங்களை தேடி மரக்கன்றுகளாக நான் கொடுத்துட்ருக்கேன். அது மூலம் தான் எனக்கு வந்து கலாம் ஐயா வந்து என்னை பாராட்டி எனக்கு ஒரு வெஹிக்கிளை வந்து கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி மக்கள் சேவைக்காக பயன்படுத்துறதுக்காக நானே கேட்டேன், எனக்கு வந்து அதை உதவி பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நம்மளோட விவேக் எனக்கு ஒரு 27 வருஷம் நட்பு. நாங்கள் அவருக்கு நடைபயிற்சிக்கு வருவார். நடைபயிற்சிக்கு வரும்போது இந்த மரக்கன்றுலாம் பார்ப்பார். அப்போ சொன்னார், எங்கள் வீட்டு பகுதியிலலாம் கொஞ்சம் நடலாம் முல்லை வனம்னு கேட்பார். அவரே ஒரு தண்ணிலாம் வேறு கூட ஊற்றுவார்.
அப்போது நடைப்பயிற்சியில் இருக்கும்போது அப்போது வந்து நம்ம தலைமை செயலகத்தில் வந்து ஒர்க் பண்ணியிருந்தார். அப்போ வந்து கேகே நகரில் வீடு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சினிமா துறையில் அவரும் ஒரு நடிகர் எங்கள் பகுதிக்கே வந்துட்டார். அதுலேருந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இங்கே வந்து வழக்கங்கள் எங்களுக்கு எடுத்து டெய்லி அவர் வாக்கிங் வரும்போது பார்த்தீங்கன்னா இங்கே பார்ப்பார். அப்போது சொன்னால் பத்மாவதி நகரில் வந்து செடி வைக்கணும் அப்படின்னு. அப்போ முதல்ல நாங்கள் அங்கே வந்து எடுத்துன்னு போய் செடி அவருடைய மனைவி அங்கே இருக்கிற நகர்நல சங்கங்கள் வச்சு முதல் மரக்கண்ணை நான் அவர் துருக்கி அங்கே வந்து ஆரம்பித்து வச்சது நீங்கள் நாடு முழுவதும் ஒரு பெரிய பரவலாக வரும். ஆமாம், முதல் வந்து அவர் வீட்டுக்கு முன்னாடி வச்சோம். அதுக்கப்புறம் அவருடைய அலுவலகத்துக்காக வச்சோம் அண்ணாமலை காலனியில். அதுக்கப்புறம் இந்த காமராஜர் சாலையில் தொடர்ச்சியாக அந்த மாதிரி பண்ணும்போது அவருக்கும் நல்ல ஒரு அதில் ஒரு பெரும் மகிழ்ச்சி ஆயிடுச்சு. விவேக் சாருக்கு அதில் மகிழ்ச்சி ஆயிடுச்சு. அதுலேருந்து தான் நாங்கள் வந்து ஒரு மரமோ மனிதர்கள் மாதிரி இறைப்பிற விதயம் மரமமாகி சாரோட நான் இணைஞ்சு அவரும் சில விஷயங்களுக்கெல்லாம் சில பள்ளிக்கூடங்களுக்கெல்லாம் செடி கேட்குறாங்க போல வேணும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் வந்து என்னை அழைப்பார். நானும் போவேன். நானும் இந்த மரம் நிகழ்ச்சியில் சேர்ந்து நிறைய நிகழ்வு இந்த மரகன்ற வந்து நிறைய மக்கள்கிட்ட பிரபலமாக எடுத்து போய் பண்ணியிருக்கோம். அதில் வந்து விவேக் சாரை வந்து நம்ம வந்து எந்த ஒரு இதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா அவர் வந்து இந்த மரங்களை எப்படி நேசித்தாரோ அதை மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த மக்களே நேசிக்கணும் அப்படின்ற ஒரு முயற்சி வந்து பார்த்திங்கன்னா மக்கள் நம்ம நேசிக்கிறோம், நம்ம எப்படி மக்களை நேசிக்கிறோமோ அதுமாதிரி மக்கள் மரங்களை நேசிக்கணும் அப்படின்றது தான் அவரும் அந்த மரங்கள் நடுற விஷயங்களில் ஈடுபட்டிருந்தார். அது கலாம் சாரை கூப்பிட்டு அவரை பாராட்டி அவர் இன்னும் பண்ணுங்கள் அதிகமாக பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொன்னதுனால இந்த விஷயங்களை வந்து நாங்கள் கை கோர்த்து நாடு முழுவதும் பண்ணிகிட்டு இருந்தோம். இதில் வந்து மக்கள் வந்து அதிகமாக தொடர்பாயிடுச்சு. அந்த தொடர்பில் தான் என்னை வந்து நானே மண்ணுக்கும் மக்களுக்குமா என்னை வந்து அர்ப்பணிச்சுக்கினேன். என்னுடைய 13 வயசுலேருந்து இன்றைக்கி வரையும் 40 வருஷம் சர்வீஸை வந்து சேவையை வந்து நம்ம நாட்டுக்கும் நம்ம மண்ணுக்கும் அர்ப்பணிச்சிருக்கிறேன். ஆனால் பொருளாதாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பின்தங்கிவங்க, நாங்கள் ரொம்ப பின்தங்கிவங்க. ஆனால் எனக்கு பொருளாதாரம் இருந்ததுன்னா நாட்டில் நம்ம எப்படிலாம் செழிப்பாக இருக்கணும்னு நினைக்கிறோன்னு வந்து பெரிய கார்பரேட் நிறுவனங்கள் பெரிய நிறுவனங்கள்லாம் என்னுடைய சேவையில் பங்கு எடுத்துக்கினாங்கன்னா இன்னும் பார்த்திங்கன்னா உலக நாடே வந்து நம்ம நாடை திரும்பி பார்க்குற மாதிரி ஒரு நாட்டை வந்து இதை க்ரீன் கவர் நாடாக வந்து உருவாக்கி பொல்யூஷன் இல்லாத நாடை உருவாக்கி முதன்மை பொல்யூஷன் உலகத்திலே வந்து பொல்யூஷன் ஏதாவது ஒரு இந்தியாவாக நம்ம வந்து வரணுன்ற முயற்சியில் நான் ஈடுபடுறதுக்கு தயாராக இருக்கிறேன். நாட்டு மக்களும் நாடு நம்ம அரசும் வந்து என்னை பயன்படுத்திக்கணும், என்னோடய சேவையை பயன்படுத்திக்கணும்னு தான் இந்த காணொலி சமூக ஊடக காணொலியாக தெரிவிச்சுக்கிறேன். ஐயா, இது வரைக்கும் நீங்கள் எத்தனை மரக்கன்றுகள் வந்து நட்டுருக்கீங்க? உங்களோட 13 வயசுலேருந்து இந்த வயசு வரைக்கும் நீங்கள் எத்தனை மரக்கன்றுகள் வந்து நீங்கள் நட்டுருக்கீங்க? அதான் இப்போ பார்த்திங்கன்னா இப்போ நான் என்னோடய பள்ளி பருவ காலத்துலேருந்து இப்போ நம்ம பயணிக்கும் போது பார்த்திங்கன்னா இன்று வரையும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து 2003 இந்த வரையும் பார்த்திங்கன்னா 1,49,37,000 கன்று வந்து இன்றைக்கி கணக்கு வரையும் நம்ம பதிவு பண்ணியிருக்கோம். அந்த நாட்டு மக்கள் வந்து இன்றைக்கி ஆந்திராவுக்கு வாங்கன்றாங்க, உனக்கு கேரளாவுக்கு வான்னு சொல்கிறாங்க. திடீர்னு பார்த்தா வந்து ஒவ்வொரு மாநிலத்துக்கும் கூப்பிட்றாங்க. ஆனால் அந்தந்த மாநிலத்துக்கு நம்மளுடைய மரக்கன்று வந்து உகந்ததாக வராது. அந்தந்த மண்ணுக்கு ஏற்ற மரக்கன்றுகளை தான் அப்போ வரும். அந்த மாதிரியான ஒரு மரக்கன்றுகளை தான் நம்ம வந்து தேர்வு பண்ணோம். இப்போ ராஜஸ்தான்லாம் அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஈச்ச மரம் தான் வரும். அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஈச்ச மரங்கள் தான் நம்ம வந்து கன்றுகளை வந்து நம்ம பண்ணுவோம். இந்த மரம் பேர் பார்த்திங்கன்னா இது லக்ஷ்மி தரு. இந்த மரம்லாம் பார்த்திங்கன்னா நம்ம நாடு முழுவதும் வளர்க்கணும். ஏன்னா இந்த மரத்தில் பார்த்திங்கன்னா நல்ல தூய்மையான காற்று, ரொம்ப ஆக்சிஜன் கொடுக்கக்கூடிய மரம். ஆனால் கலாம் சாரே ஒரு ஆய்வில் வந்து சொல்லியிருக்காரு, இந்த மரம் காற்று நீர் பார்த்திங்கன்னா புற்றுநோயை தடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை வந்து ஒரு டாக்டரும் ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த மரம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் மண்ணில் வந்து நம்ம சொல்லக்கூடிய மரம் சொர்க்க மரம்னு சொல்கிறோம். ஆனால் இப்போ ஃபாரின்லலாம் பார்த்திங்கன்னா லக்ஷ்மி தரு, நம்ம எப்படி வேப்ப மரத்தை வந்து வழிபாடு செய்கிறோமோ, தெய்வ வழிபாடு செய்கிறோமோ, அந்த மாதிரி வழிபாடை வந்து வெளிநாட்டில் இருக்கிறோம் லக்ஷ்மி தருன்னு சொல்லிட்டு தான் இதை வந்து இது பண்ணிட்டுருக்காங்க, போஜிச்சுட்டு இருக்காங்க. இந்த மரம் பார்த்திங்கன்னா இது வந்து 7 இலை பாலைன்னு சொல்லிட்டு ஒரு மரம். இது இந்த மரம் பார்த்திங்கன்னா வந்து நிறைய மேற்கு தொடர்ச்சி மலை இந்த சைட்லலாம் பார்த்திங்கன்னா முன்னோர்களுக்கு கிட்டத்தட்ட 100 ஆண்டுக்கு முன்னாடி உள்ள மரங்கள். இதில் நீங்கள் வந்து இதனுடைய ஆய்வுலாம் பார்த்திங்கன்னா இணையதளத்தில் தெரிஞ்சுக்கலாம். இதனுடைய மருத்துவ குணம்லாம் எப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இணையதளத்தில் 7 இலை பாலைன்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக இதனுடைய மருத்துவ குணம் இதனுடைய ஆக்சிஜன்லாம் எதுக்காக பயன்படுத்துனேன். இதையும் கலாம் சார் வந்து அதில் ஒரு ஆராய்ச்சி ரிசர்ச் பண்ணி அதில் ஒரு நூலில் கூட எழுதியிருக்காரு. 7 இலை பாலை. இந்த மரத்தினுடைய பூ பார்த்திங்கன்னா வெள்ளை கலரில் இருக்கும், அதாவது ஒயிட் கலரில் இருக்கும். ஒயிட் கலர்னா பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோமீட்டர் வரையும் அந்த பூ மனம் வந்து ரொம்ப வாசனையாக இருக்கும். அந்த மரத்தை விட்டு தனியாக வந்துட்டோம்னா பார்த்திங்கன்னா ஒரு நிறைய டிஃப்ரெண்ட் தெரியும். ரொம்ப சில்னஸ் இருக்கும், அமைதியான சூழல் இருக்கும். ரொம்ப ஒரு அந்த மரத்துக்கு எழுதுனா பெரிய ஒரு ஹாப்பி மாதிரி இருக்கும், சந்தோஷமாக இருக்கும் அந்த வாசனை. ஏன்னா அந்த வாசனை வந்து
பார்த்திங்கன்னா நோய் இருக்கக்கூடியது புற்றுநோய், அதே மாதிரி தோல் வியாதி, இந்த மாதிரி வியாதிகளுக்கெல்லாம் வந்து இது ஒரு சிறப்பு மருந்துன்னு சொல்லியிருக்காங்க. 7 இலை பாலை. பாருங்க, இப்போ நான் கையில் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இது பேர் வந்து ரணகல்லி. இது வந்து சொல்லுவாங்க கட்டி போட்டால் குட்டி போடுன்னு சொல்லுவாங்க. இது வந்து எப்படின்னு சொன்னால், நம்ம கிட்னிக்கல் உடலில் பார்த்திங்கன்னா அதிகமான சூடு ஏறிச்சுன்னா அந்த சூடுக்கு பார்த்திங்கன்னா அந்த கட்டி வந்து குடல் பகுதியில், இப்போ வந்து நமக்கு வந்து மேல் பகுதியில் தோல் பகுதியில் இந்த சைடில் வந்து சூடு அதிகமாக ஏறிச்சுன்னா இந்த வெளி வழியாக கட்டி வந்துடும். அப்போ நம்ம இளநீர்லாம் அந்த மாதிரிலாம் பகிர்னா நமக்கு வந்து குணமாகும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த உள் பகுதியில் கிட்னி மற்ற லிவர் இந்த சைடில் பகுதியில் பார்த்தீங்கன்னா அந்த கல் வந்து உருவாகும் அதிகமாக ஹீட் ஆயிடுச்சுன்னா. இதுக்கு வந்து காலையில் இது ரணகல்லி சாப்பிடுவாங்க. இந்த இலை பார்த்தீங்கன்னா சாப்பிட்டா எவ்வளோ பெரிய வலியாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய கட்டியாக இருந்தாலும் சரி, இது வந்து கரைச்சிடுன்னு சொல்லிட்டு இது பேர் ரணகல்லி. இதுவும் ஒரு மூலிகை செடி தான். இது வந்து செடி, அது முன்னாடி காட்டுறது எல்லாமே மரம். இதெல்லாம் வந்து எல்லாமே வீட்டில் முன்னோர்கள்லாம் அந்த காலத்தில் பயன்படுத்தியது. அந்த காலத்தில் இவ்வளோ மருத்துவமனை கிடையாது, இவ்வளோ ஆம்புலன்ஸ் கிடையாது. ஏன்னு சொன்னால் அந்த காலத்தில் இருந்த முன்னோர்கள்லாம் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு இந்த தாவரங்கள் மருத்துவ குணம் உள்ள மரங்களை வந்து செடிகளை வளர்த்துனாங்க. அந்த நம்ம இனிமேல் வந்து மருத்துவமனைக்கு நம்ம போகக்கூடாது, முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தாங்களோ அந்த சூழலில் நம்ம இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் திருப்பி நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு மூலிகை செடிகளை நம்ம வளர்க்கணும் அப்படின்றது தான் இந்த காணொலி வாயிலாக நான் உங்களுக்குலாம் வந்து தெரிவிச்சுக்கிறேன். ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு தொட்டியில் விளங்க. இந்த மாதிரி ஒரு கிட்னி கல் இருக்கிற மாதிரி வலி அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா காலையில் வந்து ஒரு 5:30 மணிக்கு இதை ஒரு இலையா 2 இலையை சாப்பிடுங்க. நல்லா புளிப்பாக இருக்கும். உடனே ஒரு 1/2 மணி நேரத்தில் அந்த வலியெல்லாம் வந்து குணப்படுத்திடும். ஒரு வாரத்துக்கு சாப்பிட்டிங்கன்னா அந்த கட்டியை சுத்தமாக கரைச்சிருந்தது தான் இந்த நேரத்துலேயும் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். பறவைகளை தான் மெயினாக வந்து பாதுகாக்கணும். பறவைகளை நம்ம வந்து பாதுகாத்தோம். நம்ம ஒரு மரம் ஒரு வருஷத்துக்கு வளர்க்குறதுக்கு கஷ்டப்படுறோம். ஆனால் ஒரு பறவை பார்த்திங்கன்னா எத்தனையோ பழங்களை சாப்பிட்டுட்டு எத்தனையோ விதைகளை வந்து விருட்சமாக்கிட்டு இளைஞர்களாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல நோக்கத்தோடு தன் சுயநலமாக இல்லாமல் பொதுநலமாக வாழணும் அப்படின்னு தான். ஏன்னு சொன்னால் வீட்டுக்கும் சரி, நீ நாட்டுக்கும் சரி, வீட்டில் இருந்தால் நீ வீட்டு பிள்ளை, நீ வெளியில் வந்தால் நாட்டு பிள்ளை. ஆகையால் வந்து எல்லா மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் வீட்டுக்கும் பிள்ளையாக இருக்கணும், நாட்டுக்கும் பிள்ளையாக இருக்கணும், நாடு சுத்தமாக இருக்கணும், சுற்றுச்சூழல் ஆரோக்கியமாக இருக்கணும், அவங்களுடைய சங்கதியெல்லாம் வந்து பின்வரும் காலங்களில் நல்லா இருக்கணும் அப்படின்றது தான் இந்த காணொலி வாயிலாக இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் பொதுமக்களும் இது ஒரு வேண்டுகோளாக வச்சு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.